வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமா 2 புதிய அறிவிப்பு இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது நேற்று தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு செய்தியாளர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமா ஒரு புதிய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. எப்போ இந்த விண்ணப்பங்கள் வரப்போகுது, சிறப்பு முகாம்கள் பார்த்தீங்கன்னா எப்போ போட போறாங்க, எப்பயிலேருந்து இந்த தகுதி உள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் ஒரு சில முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இல்லை எப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பம் வழங்க போகிறாங்க, முகாம்கள் போட போகிறாங்க, ஸோ முகாம்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் ஒரு சில புதிய தகவல் வந்துருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும், எங்கெங்கே முகாம்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆனால் இதுவரை விண்ணப்ப பதிவு தொடங்காததால் இல்லத்தரசிகள் கவலையில் இருந்தனர். இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. பல்வேறு காரணங்களால் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற போது தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் இதற்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இதனையடுத்து ஜூன் மாதம் முழுவதும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க பலரும் ஆர்வம் காட்டி வந்தனர். புதிதாக திருமணமானவர்கள், புதியதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என லட்சக்கணக்கானோர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க ஆர்வத்தோடு காத்திருந்தனர். ஆனால் விண்ணப்ப பதிவு தொடங்காததால் இல்லத்தரசிகள் கவலையில் ஆழ்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தஞ்சையில் அரசு சரபோஜி கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜூலை 15ஆம் தேதி முதல் மக்களின் குறைகளை போக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் என அறிவித்தார். அப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விடுபட்டவர்களுக்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கும் தங்களது விண்ணப்பங்களை அளிக்கலாம் என கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் விண்ணப்பிப்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் குடும்ப தலைவிகள் தங்களது ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் கார்டு, 100 நாள் வேலை திட்ட அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு பாஸ்புக், ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் ஆகியவற்றை கொடுத்து விண்ணப்பிக்கலாம். மேலும் அரசு இ-சேவை மையங்களில் மூலமும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம்கள் போடுறது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இ-சேவை மையங்கள் மூலியமாகவும் நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அந்த புதிய விண்ணப்பம் சிறப்பு முகாம்கள் மூலியமாகவும் இ-சேவை மையங்கள் மூலியமாகவும் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ இந்த அதிகாரப்பூர்வமான தகவலை நேற்று முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சையில் நடைபெற்ற விழாவில் கலந்துக்கிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது அறிவிப்புகள் தெரியப்படுத்தினா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.